திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருத்துறைப்பூண்டி அப்படின்ற இந்த ஊர்ல ஒரு பெரிய கோரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவமோ ஒரு விஷயமோ எப்பவுமே யாருக்கும் கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு கன்ஃபார்மா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டீட்டெயிலா பேசலாம். நீங்க பார்த்துருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா. ஆக்சுவலி நான் சொன்ன இந்த கிராமத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பிரகாஷ் அப்படின்ற இந்த நபருக்கு 23 வயசு ஆகுது. அந்த மகளிர் சங்கத்துல எல்லாம் பிரைவேட் செக்டர்ல இருந்து சில லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேஷை கலெக்ட் பண்ற ஒரு ஜாப்ல இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி இருக்கிற இவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது, ஹேமா அப்படின்ற இந்த பொண்ணு மேல. சோ பாக்குறாரு, பேசுறாரு, ஓகே அப்படின்னு பிடிச்சு ஒரு 2 மாசத்துலயே கல்யாணமும் நடக்குது. 2 மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை ஏது எதுவுமே தெரியல. ஆனா ஏதாவது இருந்திருக்கலாம், ஒரு சின்ன சலசலப்போ இல்ல கோவமோ, அந்த மாதிரி எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கிற விஷயம் தான். சோ அது என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றது யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியல. ஹேமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சோ இவரும் பிரகாஷும் போய் படுத்துக்கிறாரு, நல்லா தூங்குறாங்க. பிரகாஷ் எழுந்து பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ஃபேன்ல வந்துட்டு ஹேமா தூக்கு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஒரு பயம் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இன்னொரு கயிறு எடுத்துக்கிட்டு கடகடன்னு ஓடி போய் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல அவரும் தூக்கு போட்டுட்டு இறந்துடுறாரு. எல்லாருக்குமே பயங்கரமான பயம் வந்து என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ப்ளீஸ் நீங்க உடனே வாங்க அப்படின்றாங்க. அதுவும் ஒரே ஊர்ல 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 2 பேரும் அட் ஏ டைம்ல தூக்கு போட்டு இறந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. சோ இதை பார்க்கணும் அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, திருத்துறைப்பூண்டியினுடைய டிஎஸ்பி பாஸ்கரனே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இதை ஃபுல்லா விசாரணை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காராம். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன வேணா நடக்கட்டும், சாவு அதுக்கு வந்து சொல்யூஷனா கிடையவே கிடையாது. ஒரு லவ் வந்து ஒரு வருது அப்படின்னும் போது உடனே பாக்குறோம், உடனே பிடிக்குது, உடனே கல்யாணம், இதெல்லாம் நல்லா இல்ல. ஈஸியா சொல்லிடலாம் அப்படியே பிளைண்ட் லவ் அப்படின்லாம் யோசிச்சுக்கணும். ஃபினான்ஷியலான ஒரு செட் இருக்கா, ஒரு நல்லா பார்த்துப்பாங்களா, நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா, இந்த நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருமா அப்படின்னு பல கோணத்துல, நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லல ஆண்களுக்கும் சேர்த்துதான், பெண் அது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்க்கும் போதே முடிவு பண்றது கிடையாது. நம்மளுக்கு லைஃப்ல லாங் ஜேர்னி, அதுல ஓகேவா இல்லையான்றதை பார்த்து நம்ம பேசி டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான், கரெக்டா. ஸோ என்ன வேணா நடந்துக்கிட்டோம், கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு, செத்து போயிட்டா முடிஞ்சிருச்சா, எல்லாம் சோழியே முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா அவங்க ஃபேமிலியில இவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஒட்டு மொத்தமா இடிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்க. என்ன நடக்குதுன்னுடைய தீர்ப்புன்றதை பார்க்கலாம். சோ அவங்களுக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்றதையுமே பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி, இந்த சூசைட் பத்தின்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.